இன்னைக்கு உலகம் முழுக்க ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனைகள். இதுக்கு மருந்து அப்படின்னு பார்க்கும்போது சில்டினஃபில் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்த மருந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனா இந்த மருந்துகளை எப்ப எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன பக்க விளைவுகள்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மேலும் இயற்கையாக உணவு சார்ந்த விஷயங்கள் இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்குறி விரைப்புத்தன்மைக்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபீன் அப்படிங்கிறது சர்க்கரை இல்லாத காஃபியோ சர்க்கரை இல்லாத டீயோ நம்ம குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கெஃபீன் இந்த பிரச்சனைக்கு உதவுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி புதுமையான சில விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் குறித்த முழுமையான புரிதல் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நான் எடுக்க காரணம் இந்த கமெண்ட்ல நேயர் கேட்ட ஒரு டவுட் தான். டாக்டர் பிரிஸ்கிரைப்ட் டடாலாஃபில் 20 mg ஃபார் இம்பார்ட்டன்ஸ், கேன் வி டேக் டெய்லி அட்வைஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சில்டெனஃபில் அப்படின்னு தானே டாக்டர் மருந்து சொன்னீங்க, இது என்ன டடாலாஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 மருந்துகள் இப்போ இதுக்கு இருக்கு. சில்டெனஃபில், டடாலாஃபில், அவடாஃபில், வார்டினஃபில் அப்படின்னு சொல்லிட்டு 4 மருந்துகள் இருக்குங்க. பொதுவாக இந்த மருந்துகளில் முக்கியமானது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது சில்டெனஃபில். அதாவது நம்ம நுரையீரல்ல ஒரு பிரச்சனை வரலாங்க, அதாவது பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நுரையீரலுக்குள்ள நிறைய இரத்த குழாய்கள் இருக்குங்க. இந்த இரத்த குழாய்கள் பிளட் வெசல்லாம் நார்மலாக இந்த சுற்றளவில் இருக்கும். ஆனால் ஒருவேளை இதோட சுற்றளவு இந்த மாதிரி குறைஞ்சு போச்சு, இறுக்கமாகுது அப்படின்னா அதுதான் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். சில பேருக்கு அதிகமா மூச்சு வாங்கும், சீக்கிரம் சோர்வடைவாங்க, தலை சுத்தல், டிசீனஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற இந்த இரத்த குழாய்களோட இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இந்த அறிகுறிகள் உண்டாகலாம். அப்போ இந்த அறிகுறிகள் மூச்சு வாங்குது, தலை சுத்தல், மயக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கணும். நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இரத்த குழாய்களோட அழுத்தத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படிங்கிறது உள்ள இரத்த குழாய்களுக்குள்ள போய் இதயத்துக்கு போய் உடம்பு முழுக்க தேவையான ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சிடும். அப்ப இந்த அறிகுறிகள்லாம் குறைஞ்சிடும். நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களோட அழுத்தத்தை குறைக்க கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் பாஸ்போடைஎஸ்டரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில்டெனஃபில் வகை மருந்துகள். இது அந்த இரத்த அழுத்தத்தை குறைச்சி தளர்வடை செய்யும். அப்போ இதே விஷயம்தான் உடம்பு முழுக்க நடக்குது. உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் தளர்வடையுது. அதே மாதிரிதான் ஆணுறுப்பு பகுதியிலும் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் தளர்வடையுது. ஆணுறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்படி ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது நடக்குது நீண்ட நேரம். இதனால குழந்தையின்மை பிரச்சனை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான ஒரு மருந்தாகவும் விளங்குது. அதனால இந்த மருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. உலகம் முழுக்க மிக மிக அதிகமாக விற்பனையாகக்கூடிய மருந்து அப்படின்னா அது இதுதான். அப்புறம் இந்த மருந்துக்கு அடுத்த ஜெனரேஷன் மருந்துகள் வந்துச்சு, சில்டெனஃபில், டடாலாஃபில். இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு நேயர் கேட்ட அந்த மருந்து. பொதுவாக இந்த மருந்துகள் உடலுறவுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா இந்த மருந்துகளோட வேலை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 4 to 5 மணி நேரம் இருக்கும். ஆனா டடாலாஃபில் அப்படிங்கிற நேயர் கேட்ட மருந்து லாங் ஆக்டிங் 36 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடியது. எப்படி இருந்தாலுங்க அவர் என்ன கேட்டார்னா, டெய்லி இதை சாப்பிடணுமான்னு கேட்டார். சாப்பிடக்கூடாதுங்க. இது ஒன்லி ஃபார் தட் பர்பஸ். விரைத்தல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்றக்கூடிய மருந்தான இது அந்த நேரத்துக்கு தேவைப்படும் நேரத்துக்கு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும், தொடர்ந்து உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா நுரையீரல் பிரச்சனை சொன்ன பாத்தீங்களா, நுரையீரல்ல ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, அதுக்கு இது ப்ராப்பர் மெடிசின் மருந்து. எப்படி பிபி குறைக்கிறதுக்கு நம்ம மருந்து டெய்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த நுரையீரல் பிரச்சனைக்கு இது தொடர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு மருந்து. சோ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு புரிஞ்சுக்கங்க. பொதுவா அதிக கொழுப்பு உள்ள உணவுகளோட சேர்த்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மருந்து வேலை செய்யும் நேரம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா கொழுப்புகள் இந்த மருந்து ரத்தத்துல உறிஞ்சப்படுறத குறைக்கும். அதே மாதிரி மது அப்படிங்கிறதும் ஆல்கஹால் அப்படிங்கிறதும் இந்த மருந்து வேலை செய்யும் நேரத்தையும் குறைக்கும், வேலை செய்வதையும் தாமதப்படுத்தும். வார்டினஃபில் அப்படிங்கிற மருந்து நாக்கு கடியில வைக்கக்கூடிய மருந்து. நாக்கு கடியில ரத்த ஓட்டம் அதிகம், அதனால சீக்கிரம் வேலை செய்யும். சரிங்க, யார் இப்ப இதை யூஸ் பண்ண முடியாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே இதே சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு, அதுக்கு நைட்ரேட் வகை மருந்துகள் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னாலோ அதுவுமே ரத்த குழாய்களை தளர்வடை
குறைய செய்யும். ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் தொந்தரவுகள் இருக்கு, ப்ராஸ்டேட்டோட சைஸ் பெருசா இருக்கு, அதுக்கு மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஃபினஸ்டெரைட் வகை மாத்திரைகள் சாப்பிடும்போது ஆல்பா பிளாக்கர் அந்த மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ, மற்றபடி சில பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிரான மருந்துகள் கீட்டோகோனசோல், இட்ரகோனசோல் போன்ற மருந்துகள், பொதுவாக காமனாக ஷாம்பூல கூட அந்த கீட்டோகோனசோல் இருக்கும். ஸோ இந்த வகை மருந்துகளோ இது ஏதாவது நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கட்டாயம் டாக்டர்கிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் வந்து டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மற்ற மருந்துகளுக்கும் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் இடையிலான வேதிப்பொருள் பரிமாற்றம்னால பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து தனியாக எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தவே முடியாது, டைரெக்டா மெடிக்கல்ல வாங்கி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே கல்லீரல் நோய்கள், சிவியர் லிவர் டிசீஸ் இருக்கு, சிறுநீரக பிரச்சனைகளும் இருக்கு, கிட்னி டிசீஸ் இருக்கு, ஏற்கனவே இதயத்தில் வேற ஏதாவது கோளாறுகள், எந்த குளறுபடிகள் இருந்தாலும், இல்ல நார்மலாகவே ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலோ, நார்மலாவே பிபி அளவுகள் குறைவா இருக்கு அப்படின்னாலோ, இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இதை தெரிவிக்கணும் டாக்டர் கிட்ட. அப்பதான் டாக்டர் அதற்குரிய கரெக்டான மெடிசனை கொடுக்க முடியும். சரிங்க, இப்போ என்ன பக்க விளைவுகள் வரும்? இந்த மாத்திரைகளால வரக்கூடிய பொதுவான பக்க விளைவு தலைவலிகள், எல்லா பக்கமும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுல த்ராபிங் பெயின், ஒரு மாதிரி தலைவலி இருக்கும், வயிறு ஏதோ மந்தமா இருக்க மாதிரி இருக்கும், ஸ்டொமக் அப்செட் இருக்கும், சென்சிட்டிவிட்டி டு ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லுவோம். கண்கள் வந்து நீல நிற வண்ணத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகாது, அது ஒரு மாதிரி கண் கூச்சம் அப்படிங்கிறது ஏற்படும். மூக்கடைப்பு, எல்லாம் மூக்குல இருந்து நீர் ஒழுகுதல், சில சமயம் முதுகு வலி, சில சமயம் தலை சுத்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப பொதுவான பக்க விளைவுகள் இந்த மாத்திரையினால. அரிதான பக்க விளைவுகள் அப்படின்னா காது கேட்காம போறது, கண்கள் தெரியாம போறது மிக அரிதான விஷயம், பயந்துக்காதீங்க. இன்னொன்று, இந்த விரைத்தல் தன்மையை அதிகரிக்கதா இந்த மருந்து. சில சமயம் இந்த விரைத்தல் தன்மை தானா குறையாத அளவுக்கு அப்படியே தொடர்ந்து அந்த விரைத்தல் தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வலி, வீக்கம் போன்ற விஷயங்கள் உருவாகும். டேஞ்சரஸ் ப்ராப்ளம், உடனடியாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய ப்ராப்ளம் இது. ஸோ இந்த மருந்துகள் குறித்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ மெடிக்கலில் கூட சில சமயம் வந்து ஹெர்பல் வயாகரா அப்படிங்கிற மாதிரி பேர்லலாம் வரதை நம்பாதீங்க. அது வந்து இந்த மாத்திரைகள் அளவுக்கு ஒரு எஃபெக்டை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இயற்கையான விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபெனுக்ரிக், ட்ரைகோனெல்லா ஃபீனம் கிரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட வெந்தயம் தாங்க நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். இந்த வெந்தயத்துக்கு உண்டான ஒரு தனித்தன்மையான விஷயம் என்னன்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஹார்மோனும் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன் இரண்டையுமே அதிகரிக்கும் தன்மை வாய்ந்தது. இதனால பெண்களுக்கு வந்து வெந்தயம் அப்படிங்கிறது பெண்ணுறுப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு லூப்ரிகேஷன், நீர்த்தன்மையை அதிகரிக்கும் தன்மை வாய்ந்ததா இருக்கு பெண்ணுறுப்புல. அதே மாதிரி ஆண்களுக்குமே ஆண் உறுப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, காலை நேர விரைத்தல் தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது, ஜென்ரலாகவே லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிரைவ் அதிகமாகுது. இதுக்கு காரணம் வெந்தயத்தோட அந்த ஹார்மோன்களை அதிகரிக்கும் தன்மை அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, உங்க எல்லாருக்குமே தெரியும், நானும் வீடியோ போட்டிருக்கேன், ஜின்செங் வேர்கள், அதாவது இருளிச்செவி, வராக கர்ணி, கிடிச்செவி இல்லைன்னா அஸ்வகந்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அஸ்வகந்தா வேர்களுக்கு ரத்தத்துல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு அமிலத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது இரத்த குழாய்கள் தளர்வடைய, விரிவடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதனால இயற்கையான முறையில் வந்து விரைத்தல் தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படிங்கிறது பல ஆய்வுகள் மூலமா தெரிய வருது. அஸ்வகந்தா வேர் கண்டிப்பா இதுக்கு உதவும். மூன்றாவது, முதலிரவுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பால்ல குங்குமப்பூ கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு காரணம் இல்லாம இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோக்கஸ் சட்டைவஸ்க்கு இந்த பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. மெயினா இது வந்து 30 மில்லிகிராம் அப்படிங்கிற டோஸ்ல 15 மில்லிகிராம் காலையில, இரவு 15 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல எடுக்கிறது அப்படிங்கிறது, 4 வாரத்துக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆராய்ச்சியோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்கறேன், பாத்துக்கங்க தேவைன்னா. நாலாவது, கொம்பு ஆடுகளை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஆனா இது நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. ஹார்னி கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை அதிகரிக்கிறதாகவும், மேலும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, வயசை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இந்த செடி இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கூறக்கூடியதா இருக்கு. அதே சமயம் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை இதை ப்ரூவ் பண்றதுக்கு. ஐந்தாவது, டோங்கட் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம், இதுவுமே வந்து நம்ம அஸ்வகந்தா மாதிரியே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ஜிங்கோ பிலோபா அப்படிங்கிற இந்த செடியுமே வந்து பெரிய அளவில் இந்த பிரச்சனைக்கு உதவுறதா லிட்ரேச்சர்ல இருக்கு. அடுத்து 7வது,
ஓட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸ் ஸ்ட்ரா, அதுல இருந்து போடப்படக்கூடிய டீ. இந்த டீ வந்து நம்மளுக்கு ஞாபக சக்தியில இருந்து, படபடப்பை குறைக்கிறதுல இருந்து, எலும்புகளை உறுதிப்படுத்துறதுல இருந்து, சில சமயம் இந்த விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறது வரை பல விஷயங்களுக்கு பயன்படுது. அடுத்து 8வது இந்த மக்கா ரூட். இதை வந்து பொடி பண்ணி டீ போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையை கொடுக்குது. அடுத்து கோக்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபுலஸ் டெரிஸ்ட்ரிஸ், இதுவுமே வந்து இயற்கையான ஒரு அப்ரோடிசியாக்கா செயல்படுது. அடுத்து யோஹிம்பின் அப்படின்னு ஆப்பிரிக்கால வளரக்கூடிய இந்த மரத்தை வச்சு தயாரிக்கப்படக்கூடிய யோஹிம்பின் அப்படிங்கிற மருந்து வந்து ட்ரெடிஷ்னலா ஆப்பிரிக்கால இது ஃபேமஸ். அங்க இருந்து உலகம் முழுக்க இது மருந்து முறையில கிடைக்குது. அடுத்து இதுவுமே ஒரு ஆப்பிரிக்க தாவரம் தான், மோண்டியா விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் இந்த இம்பார்ட்டன்ஸ் பிரச்சனையை குறைக்கக்கூடியதா இருக்கு. நான் வந்து இந்த இயற்கையான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த வெந்தயம் போன்ற விஷயங்கள், அஸ்வகந்தா போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. மீதி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் இல்லாத விஷயங்களாக இருக்குது. ஆனால் உலகத்தில் அந்தந்த பகுதிகளில் ஃபேமஸாக இருக்கிறதுனால இதை எடுத்து இது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயோ மாத்திரை ஃபார்ம்லேயோ வரும்போது நம்மளுக்கு அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கமர்ஷியலாக மாறிடுது. பெரும்பாலும் இது வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் டாக்டர்களோட எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸில். அதனால தான் வந்து இது வந்து மாத்திரை ஃபார்மில் வரும்போது எந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் இயற்கையான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால் நான் அப்படியே பேரை வேகமாக சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்கிறத அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை எப்படி ஓரளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வேற வேற வீடியோவில் என் சேனல்லே இருக்குது பாருங்கள். அஸ்வகந்தாக்கு தனி வீடியோ இருக்குது. மற்றபடி நார்மலான விஷயங்கள், நம்ம நல்லா தூங்குறது, எக்ஸசைஸ், பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது போன்ற டயட்ரி ஹேபிட்ஸ், நார்மல் லைஃப் ஸ்டைல், எடை கரெக்டாக வச்சுக்கிறது, அதிகமாக இருந்தால் குறைக்கிறது போன்ற விஷயங்களும் இதில் மேஜர் ரோல், பெரிய அளவில் ரோல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வெறும் மாத்திரையை நம்பி இருக்கக்கூடாது. ஆங்கில மருந்து இருக்குது, எஃபெக்டிவான மருந்து இருக்குங்கிறதுக்காக அதை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அதுவும் வேண்டாம், இயற்கையான விஷயங்களும் வேண்டாம். நார்மலாக ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த பிரச்சனை இல்லாமல் நம்மளை பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.